நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்காரு. அவர் ஜீவாவை பற்றி சொல்லணும்னா ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன், பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன். வா, நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் இந்த ஃபங்க்ஷன் கீஸில் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்காரு. அவர் அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்களை வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பாக நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் அந்த எனக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன், பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன். வா, அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவங்க குரூப் எல்லாம் சொல்லுவாங்க வந்து இந்த படத்தினுடைய ரெஷஸ் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட் போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன், நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அபி சௌத்ரி சார். ஐ திங்க் சொல்லுங்க சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு காரணம் இப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பாக முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எனக்கு அது தெரியாது. நீ வரலன்னா இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அங்கே சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது எப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, நானும் வரேன். என்னோடய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். சார் தேங்க்ஸ் லாட், யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், மனித நேயம். பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து ஒரு
அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam. Good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chaudhary sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan. And their names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Reyes சாரை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு 8 மாதமாக தான் அவரை தெரியும். ஆனால் ஒரு 8 வருஷம் அவரை தெரிய மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாதமாக தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு 8 மாதமாக தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்த பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போவும் இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இந்தியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன், அதே மாதிரி வித்யா இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இவர் இருக்கணும், இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார். நான் இன்றைக்கி வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நான் இல்லை, கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் TTT தலைவர் தம்பி தலைமையில் is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஓகே. ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்கு இல்லை? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தொடர்பு. இப்போ நீங்கள் 83லேருந்து 82லேருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ துபாய் அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புது. இந்த படத்து க்ரூ 90% மலையாளிஸ் இல்லை? ஆமாம் சார். அந்த பெருமை எனக்கு தான் சார். அதுவும் பெருமை தான் எனக்கு. நான் என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போகிறது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க மலையாளிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for it. Oh,
The director did the film called Falimi. Falimi. Yeah. Falimi, not பின்னாடி Falimi. தான் நிற்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir, no? I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. I just wish and pray for you. He's got 11 in the rake, like how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat now. It's a rake of films that he has in his filmy box. 12 of them. One is released. 16. Yeah. It's a full rake of Vande Bharat சார் that he is. 3 மலையாளம், 1 கன்னடா, 1 ஹிந்தி, பாக்கி தமிழ் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், தமிழுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பாட்டு சார் வந்து தமிழில் அபிராமி பாடணும் அவங்க. ரெண்டு பாடுங்க. பேரும் சேர்ந்து Classical பாடுங்க. னா- எங்கள் டீமை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கி விட்டுருங்க. ஐயோ, 2 பேரும் Yeah, sure. சேர்ந்து முடியவே முடியாது. அபிராமி வாங்க, 1 minute ப்ளீஸ். நீங்களும் நோ சார், நீங்க ஒரு சாங் ப்ளீஸ். ஐயோ, திடீர்னு அப்படி கேட்டா எனக்கு tribute to SPB sir. I have not learnt music, but this song pushed me into learning music. I learned music with this song, alongside this song. I think you will all cherish this song, even if I sing it, because it's not singing, it's a prayer for SPB sir. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. Thank you. But I think at this moment, இதை விட ஒரு perfect-ஆன picture இருக்க முடியுமான்னு தெரியல. The entire team of TTT is here to celebrate this big success.